இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து நெஸ்டட் இஃப்க்கு எக்ஸாம்பிளாக இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சேலரியும் லோன் அமௌண்ட்டும் யூசர்கிட்ட வாங்குவோம். வாங்கிட்டு அந்த லோன் அமௌண்ட்டு வந்து எப்படி இருக்கணும்னா, அவங்களோட சேலரியை விட 10ஆல் மல்டிப்ளை பண்ணனா எவ்வளோ வருதோ அதை விட கம்மியாக இருந்தால் அவங்க எலிஜிபிள். ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி நாங்கள் இந்த ப்ரோக்ராம் போட்டிருக்கோம். என்ன பண்ணுறோன்னா, சேலரியும் அமௌண்ட்டும் லோன் அமௌண்ட்டும் இங்கே வாங்கியிருக்கோம். பிரிண்டப்னு சொல்லி அது அவுட்புட் ஸ்க்ரீனில் இது அப்படியே வந்துடும். ஸோ ஸ்கேன்ஆஃபில் 2% கொடுத்துருக்கேன். இதில் எஸ் அப்படின்னு வேரியபிள் கொடுத்துருக்கேன், எல் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 2 வேரியபிள் எதுக்காக அப்படின்னா, இது சேலரி வாங்குறதுக்காக, இது வந்து லோன் அமௌண்ட் வாங்குறதுக்காக. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் நெஸ்டட் இஃப் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு இஃப் இருக்குது, இதுக்குள்ளே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன். இந்த கர்லி பிரேஸ் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலாக வந்து இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இந்த இஃப்க்கான எல்ஸ் வந்து லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ அப்போ இந்த இஃப் கண்டிஷன் அதுக்கப்புறம் ஒரு எல்ஸ் பார்ட் இருக்குது. இந்த இஃப்க்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு இஃப் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இஃப்க்குள்ளே என்ட்ரா